எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபிகா. நம்ம மென்டல் ஹெல்த் தொடர்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். போன எபிசோட்ல டிப்ரெஷன் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர். இத சுருக்கமா GADன்னு சொல்வாங்க. நிறைய பேரு ஆங்ஸைட்டிங்கிற வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறப்ப இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப வர ஒரு சின்ன படபடப்பு, பயம், இது நார்மல் ஆங்ஸைட்டி. இது எல்லாருக்குமே வரும். இது ஒரு வகையில நல்லதும் கூட. ஆனா GADங்கிறது சாதாரண ஆங்ஸைட்டி இல்ல. இது ஒரு மென்டல் இல்னஸ். இது என்னன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாம இல்ல சின்ன விஷயத்துக்காக கூட மனசுல ஒரு தொடர்ச்சியான அளவுக்கு அதிகமான கவலை, படபடப்பு, ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கவலை ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பரவும். உதாரணத்துக்கு குடும்பத்தை பத்தி கவலை, வேலை பத்தி கவலை, பணத்தை பத்தி கவலை, ஏன் சும்மா வீட்ல தண்ணீரைக்காகுமான்னு கூட கவலைப்படலாம். இந்த கவலை எப்பவும் மனசுக்குள்ள ஒரு பாரமாவே இருக்கும். இது நம்ம அன்றாட வாழ்க்கைய, வேலை, படிப்பு, தூக்கம் எல்லாத்தையும் பாதிக்கும். GADயோட முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பாப்போம். அளவுக்கு அதிகமான கவலை, அதாவது எக்ஸசிவ் வரி. சின்ன விஷயத்துக்காக கூட அளவுக்கு அதிகமா ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கவலைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. படபடப்பு, அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ். மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியின்மை, எப்பவும் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். எளிதில் சோர்வடைதல், அதாவது ஃபெட்டிக். சும்மா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற கவலைனால ரொம்ப சீக்கிரமா டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. கவனம் செலுத்த சிரமம், அதாவது டிஃபிகல்ட்டி இன் கான்சென்ட்ரேஷன். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாது. மனசு எப்போ கவலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். எரிச்சல், அதாவது இரிட்டபிலிட்டி. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் அடைவாங்க. மத்தவங்க பேசுறது பிடிக்காம போகலாம். தசைவலி அல்லது இறுக்கம், அதாவது மசில் டென்ஷன் அண்ட் டைட்னஸ். உடம்புல முக்கியமா கழுத்து, தோள்பட்டை பகுதிகளில் ஒரு இறுக்கம், வலி இருக்கும். காரணம் இல்லாம உடம்பு வலிக்கலாம். தூக்க பிரச்சனைகள், அதாவது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க. இல்ல தூக்கம் வந்தாலும் நிம்மதியா தூங்க முடியாது. கவலைகளால தூக்கம் தடைப்படலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து 6 மாசத்துக்கு மேல இருந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்குதுன்னா அது GADயா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப GAD எப்படி ஒருத்தரை பாதிக்குதுன்னு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நான் சிகிச்சை அளித்த ஒரு பேஷண்ட். அவர் ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு 30 வயசு இருக்கும். கடந்த 1 வருஷமா அவருக்கு இந்த GAD அறிகுறிகள் இருந்தது. ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம கவலைப்படுவாரு. ஆபீஸ்ல ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட அது அவரோட வேலையை பாதிக்குமா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு ரொம்ப அதிகமா கவலைப்படுவாரு. வீட்டுக்கு வந்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருமோ, மனைவிக்கு ஏதாச்சும் ஆகுமோன்னு சும்மாவே கவலைப்படுவாரு. இந்த கவலை அவரை ரொம்ப படபடப்பாக்கும். ராத்திரி தூக்கமே வராது. படுத்தா கூட மனசுக்குள்ள 1000 கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில எந்திரிச்சா உடல் சோர்வா, கழுத்து வலி, தோள்பட்டை வலி இருக்கும். ஆபீஸ்ல கவனம் செலுத்த முடியாம போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சாரு. இதனால அவரோட வேலை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிச்சது. அவரால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அவரோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. அவரு என்கிட்ட வந்தப்போ ரொம்ப சோர்வா, பயந்த மாதிரி இருந்தாரு. அவரோட சிம்டம்ஸ நல்லா கேட்டுட்டு அது GADன்னு நான் உறுதிப்படுத்தினார். அவருக்கு சரியான மெடிகேஷன்ஸ்களையும் தெரப்பியையும் கொடுத்தேன். தெரப்பில இந்த கவலைகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது, நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி மாத்துறதுன்னு கத்து கொடுத்தோம். ஆரம்பத்துல அவருக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா மெதுவா அவரு ட்ரீட்மெண்ட்டை நம்ப ஆரம்பிச்சாரு. இப்ப அவரு தேவையில்லாம கவலைப்படுறதில்ல, நல்லா தூங்குறாரு, உடம்பு வலியும் இல்ல. ஆபீஸ் வேலைகள்ல கவனம் செலுத்த முடியுது. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு. அவரோட வாழ்க்கையில நிம்மதி வந்துருச்சு. சோ நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படிப்பட்ட தொடர்ச்சியான கவலைகள், படபடப்பை இருக்குன்னா தயவு செஞ்சு தயங்காதீங்க. இது ஒரு நோய். இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியான நேரத்துல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலியமா இந்த GADல இருந்து முழுசா வெளியே வர முடியும். மென்டல் ஹெல்த் பத்தின இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த எபிசோட்ல இன்னொரு முக்கியமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி பேசலாம்.